விளையாட்டுத்துறையில் சிபாரிசு இருக்கக்கூடாது என்றும் சிறந்தவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் சட்டமன்ற சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் 2ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி சென்னை கீழ்ப்பாக்கம் பச்சையப்பன் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. தொடக்க விழாவில் சபாநாயகர் பிரபாகர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் மறுமலர்ச்சியின் காலம் இது என்று தெரிவித்தார். விளையாட்டுத் துறையில் சிபாரிசு இருக்கக்கூடாது, சிறந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். விளையாட்டு வீரர்கள் கிராமப்புறத்திலிருந்து சீராக செம்மையாக நகர்ப்புறம் வரைக்கும் ஈக்குவல் வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். ஒரு பக்கம் ஆள் தெரிந்தவர்கள், பணபலம் மிக்கவர்கள் அல்லது புகழுக்குரியவர்களை சார்ந்து நிற்கின்ற சில பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு விளையாட்டுத் துறையில கிடைக்கிறது என்கிற நிலைமை எல்லாம் மாறி உண்மையாக களத்திலே இறங்கி திறமையாக விளையாடக்கூடிய, இன்னும் நாம் அடையாளம் காணாதிருக்கிற பலரை அடையாளம் காணக்கூடிய காலம் உருவாக வேண்டும். சிபாரிசுக்கு இடம் இருக்கக்கூடாது. ஜாதி, மதம், மொழி, இனம் விளையாட்டுத் துறையில குறிப்பிடக்கூடாது. கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தட்சிண கன்னடா மாவட்டத்துக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அங்கன்வாடி மையங்கள், அரசு மற்றும் தனியார் தொடக்க மேல்நிலைப் பள்ளிகள், உண்டு உறைவிட பள்ளிகள் மற்றும் PUC கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் தாலுகா அளவிலான அனைத்து அதிகாரிகளும் தலைமையகங்களில் இருந்து பேரிடர் மீட்புப் பணிகளை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயணசாமி கோவிலில் தென் தமிழகத்தின் புகழ்பெற்ற ஆடி தபசு திருவிழா கொடியேற்றத்தோடு கோலாகலமாக தொடங்கியது. சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்தும் வகையில் தவக்கோலத்தில் இருக்கும் கோமதி அம்மனுக்கு சங்கர நாராயணராக சிவபெருமான் காட்சியளிக்கும் நிகழ்வே ஆடி தபசு திருவிழாவின் சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 26ஆம் தேதியும், சிகர நிகழ்ச்சியான ஆடி தபசு காட்சி 28ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. விழாவையொட்டி 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ் மக்களுக்கு முதல்வரும் தாவேக தலைவருமான விஜய் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து X வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழரின் தொன்மை, வரலாறு, பண்பாடு, மொழியுணர்வை போற்றும் வகையில் நமது மாநிலத்துக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட இந்நாளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மெட்ராஸ் மாநிலமாக உருவான நவம்பர் 1ஆம் தேதியையும் தமிழ்நாடு எனும் பெயர் சூட்ட பேரறிஞர் அண்ணாவால் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18ஆம் தேதியையும் இந்த அரசு கொண்டாடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சங்கம் கண்ட செம்மொழியின் தாயகமாக சமத்துவமும் சமூக நீதியும் தழைத்தோங்கி கல்வியிலும் தொழில்நுட்பத்திலும் சிறந்தோங்கும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்கிட இந்நாளில் உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என்று முதல்வர் விஜய் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு நாள் கொண்டாட்டம் குறித்த முந்தைய ஆட்சியாளர்களின் கொள்கை முடிவுகளுக்கு மாற்றாக தாவேக அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் அப்போதைய முதல்வர் எடப்பாடி K. பழனிசாமி நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என முன்னாள் முதல்வர் M.K. ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் புதிதாக தாவேக ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் நவம்பர் 1, ஜூலை 18 ஆகிய 2 நாட்களும் தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். திருச்சி சிவா எந்த நேரத்திலும் மத்திய அமைச்சராவார் என அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியது பாஜக திமுகவின் பின்னால் இருப்பதை வெளிப்படுத்துவதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் லண்டனில் இருந்து கொண்டு M.K. ஸ்டாலின் கட்சியை நடத்துவதாக விமர்சித்தார். சும்மாவா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, நாங்கள் எங்களுடைய திருச்சி சிவா எப்ப வேணாலும் மத்திய அமைச்சர் ஆவான்னு எந்த நம்பிக்கையில சொல்றாரு? மத்திய அமைச்சர் ஆவான்னு, மத்திய அமைச்சர் ஆவார்னா நீங்க பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகுதான் மத்திய அமைச்சர் ஆவார். அப்ப இவர்களுக்கு என்ன உறுதி சொல்லப்பட்டு இன்னைக்கு சும்மா ஒரு முன்னாள் அமைச்சர் திமுக சார்பாக இன்னைக்கு அவர் தான் இதுவரைக்கும் பேசாதவர் இன்னைக்கு பேசுறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்? இன்னைக்கு அவர் என்ன சொல்ல வர்றார்? எங்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, திமுகவுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, அதனால் நாங்கள் அசைக்க முடியாத சக்தின்னு சொல்ல வர்றாரா? அதான சொல்ல வர்றாரு. அதிமுகவை எவராலும் அழிக்க முடியாது என கட்சியின் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தெரிவித்துள்ளார்.
பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் புழக்கம், குதிரை பேரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை வைத்து ஆளும் தாவேக அரசுக்கு எதிராக திருச்சியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய வளர்மதி, நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் தாவேக கட்சி என்று விமர்சித்துள்ளார். 3 வருஷ கட்சிக்கு இவ்வளவு திமிர் இருந்தா இது 55 வருஷ கட்சி. இந்த கட்சி 55 வருஷ கட்சி. நாங்க என்ன தீர்த்து போயிடுவோமா? நாங்க கருணாநிதியினுடைய அடக்குமுறையை பார்த்து வந்தவங்க. கடைசி தொண்டன் இந்த இயக்கத்திலே இருக்கும் வரை இந்த இயக்கத்தை யாரும் அழிக்க முடியாது. யாரும் அழிக்க முடியாது. இதெல்லாம் அவ்வளவு தீண்டு போன கட்சியா? நேற்று பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலா நீயே இருக்கும் போது நாங்க 54 வருஷம் ஆலமரம். 54 வருஷம் ஆலமரம். நீ பேக்கணும்னா கண்டெய்னர் எடுத்துட்டா வந்து தள்ளி விடுறோம். பெரிய புல்டோசர் தமிழ்நாட்டில் இல்ல. சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் வாரச்சந்தையில் ஆடி மாத தொடக்கத்தை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. எடப்பாடி சுற்றுவட்டார கோயில் திருவிழாக்களுக்காக பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டதால் ஒரே நாளில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மறி மற்றும் வெள்ளாடுகள் விற்பனையாகின. 10 கிலோ ஆடு 8000 ரூபாய் வரையிலும், 30 கிலோ கிடாய் 26,000 ரூபாய் வரையிலும் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆடித் திருவிழா தொடக்கத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் சின்ன திருப்பதி ஆட்டுச்சந்தைகளில் 3.5 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானது. அம்மன் மற்றும் முனியப்பன் கோவில் திருவிழாக்களுக்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வெள்ளாடு, செம்மறியாடு என ஆயிரக்கணக்கான ஆடுகள் விற்பனைக்கு குவிந்தன. குறிப்பாக நேர்த்திக்கடனுக்காக பொதுமக்கள் கொம்பு கிடாக்களை போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். ஒரே நாளில் 3,500க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,41,00,000 ரூபாயில் கட்டப்பட்ட மின் தகன மேடைக்கு செல்லும் பாதையை ரயில்வே நிர்வாகம் அடைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் தகன மேடையை பயன்படுத்த முடியாத நிலை நீடிப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ரயில்வே நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இன்னும் சில நாட்களில் பாதை திறக்கப்படும் என்றும் பேரூராட்சி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட கல்குவாரிகளுக்கு எதிராக அமைச்சரிடம் மனு அளிக்க விடாமல் போலீசார் தடுப்பதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உளவாய்ப்பட்டி கிராமத்தில் மூடப்பட்ட பழைய கல்குவாரிக்கு அருகே புதிய கல்குவாரி அமைக்க அரசு அனுமதி அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிய கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சர் பிரபுவிடம் மனு அளிக்க போலீசார் அனுமதி மறுத்ததாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சியை கண்டித்து ஜேசிபி உரிமையாளர் மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டார். கூத்தாநல்லூர் நகராட்சிக்கு விஜயராகவன் என்பவர் ஒப்பந்த அடிப்படையில் தனது ஜேசிபி வாகனத்தை வாடகைக்கு விட்டதாக கூறப்படுகிறது. வாடகை பாக்கியான 1,30,000 ரூபாய் வழங்கப்படாததை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அங்கும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கிறார். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் நடத்திய முற்றுகை போராட்டம் காத்திருப்பு போராட்டமாக மாறியுள்ளது. வாக்குவாதம், தள்ளுமுள்ளு காரணமாக போர்க்களம் போல் காட்சியளித்த வளாகம் தற்போது சகஜ நிலைக்கு திரும்பியுள்ளது. இதனிடையே தொழிற்சங்க நிர்வாகிகள் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை மதுரையில் சந்தித்து பேச சென்றிருக்கும் நிலையில் 24 மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் துறைமுக பகுதி மற்றும் அக்னி தீர்த்த கடற்கரையில் கடல் 400 மீட்டருக்கு மேல் திடீரென உள்வாங்கியது. இதனால் படகுகள் தரை தட்டியதோடு பக்தர்கள் புனித நீராட முடியாமல் சிரமமடைந்தனர். காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஏற்படும் இயல்பான நிகழ்வு இதுவென்றும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி காவலர் குடியிருப்பில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு காரணமாக சாலையில் கழிவுநீர் தேங்கியிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள நகராட்சி நிர்வாகம், காவலர் குடியிருப்பு நகராட்சி கட்டுப்பாட்டின் கீழ் வராது என்று தெரிவித்துள்ளது. மேலும் காவலர் வீட்டு வசதி வாரியம் முறையான கால்வாய் அமைத்து நகராட்சி கால்வாயுடன் இணைத்தால் மட்டுமே நிரந்தர தீர்வு காண முடியும் என்று விளக்கம் அளித்துள்ளது. சேலம் அரசு மருத்துவமனையில் லஞ்சம் வாங்கிய ஊழியர் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.
அரசு மோகன்குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கால் முறிவு ஏற்பட்டவரிடம் மருத்துவமனை ஊழியர் ஒருவர் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஊழியர் தங்கராஜிடம் மருத்துவமனை நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் அருகே சாலை விபத்தில் சிறுமி உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். ராமநாதபுரத்திலிருந்து மதுரை சென்ற அரசு விரைவு பேருந்தும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியது. ஆட்டோவில் இருந்த ஒரு பெண்ணும் 5 வயது சிறுமியும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயிலில் ஆடி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெய்வ வழிபாடு செய்தனர். திருப்பணிகள் காரணமாக திருவிழா ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் வழக்கமான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்கள் எள் தீபமிட்டு சனீஸ்வரரை வழிபாடு செய்தனர். சென்னை புளியந்தோப்பில் கடந்த 10 நாட்களாக குடிநீரோடு கழிவுநீர் கலந்து வந்ததால் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குழாய் உடைப்பால் ஏற்பட்ட பிரச்சினை விரைந்து சீர் செய்யப்படும் என்றும் தற்காலிகமாக குடிநீர் லாரிகள் மூலம் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் புதுக்கோட்டை சாலையில் ஏர் ஹார்ன்களை பறிமுதல் செய்த போக்குவரத்து காவல்துறையினர் நூதன முறையில் அவற்றை அழித்தனர். போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடந்த வாகன சோதனையில் விதிகளுக்கு புறம்பாக பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹார்ன்கள் கழற்றப்பட்டன. அவற்றை பேருந்து டயரின் கீழ் வைத்து நசுக்கி அழுத்தினர். மீண்டும் ஏர் ஹார்ன் பொருத்தினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே அரசு பேருந்து மோதி 10ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். பனங்குளம் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த ரவி தமது 2 மகள்களை பள்ளியில் இறக்கிவிட இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். அஞ்சலகம் அருகே சாலையை கடக்க முயன்றபோது பட்டுக்கோட்டையிலிருந்து பரமக்குடி நோக்கிச் சென்ற அரசு பேருந்து அவர்களது வாகனத்தின் மீது மோதி மற்றொருவரின் வாகனம் மீதும் மோதியது. இதில் தந்தை மற்றும் சகோதரி கண்முன்னே சிறுமி தனுஷ்கா தேவி உயிரிழந்தார். காயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே தப்பியோடிய அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 852 கன அடியிலிருந்து 568 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 41.66 அடியாக இருக்கும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் 703 கன அடி உபரி நீர் திறக்கப்படுகிறது. நீர் திறப்பு குறைந்தாலும் ஆற்றில் ரசாயன நுரைகள் கடுமையான துர்நாற்றத்தோடு குவியல் குவியலாக மிதந்து செல்வதால் அப்பகுதி மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்தில் உள்ள 72 ஏக்கர் தெத்தேரி ஏரியில் குப்பைகள் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் வலது கரை பாதுகாப்பு சாலையில் சேதம் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து பயன்படுத்த முடியாத நிலையில் சாலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் சாலையை விரைந்து சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாடந்துறை மற்றும் கணியன்வயல் பகுதிகளில் காட்டு யானையிடம் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 16ஆம் தேதி இரவு இந்த யானையிடமிருந்து 6 பேர் உயிர் தப்பியதாக கூறப்படும் நிலையில் அதிகாலை வேளையில் தொடர்ந்து யானை உலா வருவதால் அவசர தேவைகளுக்கு கூட வெளியில் வர முடியாமல் கிராம மக்கள் முடங்கியுள்ளனர். யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் அனுப்ப அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் நெல்லை திருச்செந்தூர் பிரதான சாலையில் உள்ள கருங்குளம் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தில் மின் விளக்குகள் எரியாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மின்கம்பத்தில் தீப்பந்தம் கட்டி வினோத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு நேர விபத்து அபாயத்தை தடுக்க மின் விளக்குகளை சரி செய்யாவிட்டால் சாலை மறியல் செய்யப்போவதாகவும் மக்கள் எச்சரித்தனர். ஓரிரு நாட்களில் சரி செய்யப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காதல் விவகாரத்தில் ஆய்வக பெண் உதவியாளரை இளைஞர் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் இளைஞர் நாராயணனும் தன்னைத்தானே வெட்டிக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். ரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரையும் மீட்ட காவல்துறையினர் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இளம்பெண் காதலை கைவிட்டதால் இளைஞர் வெறிச்செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சிக்கம்பட்டியில் கடந்த 6 மாதங்களாக பூட்டி கிடக்கும் அங்கன்வாடி மையத்தை திறக்க கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியும் சத்துணவும் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அங்கீகாரம் இல்லாததால் மையம் மூடப்பட்டதாக அங்கன்வாடி மைய மேற்பார்வையாளர் விஜயா விளக்கமளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் காவிரி ஆற்றிலிருந்து சட்டவிரோதமாக மணல் கடத்தியதாக திமுக இளைஞரணி அமைப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல் ஆய்வாளர் உமாசங்கர் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது மினி டெம்போவில் 40 மணல் மூட்டைகள் கடத்தி வரப்பட்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து திமுக இளைஞரணி அமைப்பாளர் தினேஷ் என்பவரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பழனி நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் 3வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் 2 கோடி ரூபாய்க்கு மோசடி பதிவு செய்ததாக எழுந்த புகார் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இந்த வழக்கை தமிழக அரசின் உத்தரவுப்படி சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல் லிங்கா அவென்யூ பகுதியில் உள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டில் சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதேபோல முறைகேடாக நிலத்தை வாங்கியதாக குற்றச்சாட்டுக்குள்ளாகியிருக்கும் சேதுபதி பத்திரப்பதிவின் போது சாட்சி கையொப்பமிட்ட பழனி நகராட்சியின் திமுக வார்டு செயலர் லட்சுமணன் ஆகியோரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே முருங்கைக்காய் விளைச்சல் அமோகமாக இருக்கும் நிலையில் 1 கிலோ 35 முதல் 40 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இப்பகுதியில் விளையும் PA தானியல் நோபல் ரக முருங்கை காய்கள் 50க்கும் மேற்பட்ட கடைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கும் கேரளா, பெங்களூரு போன்ற வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. திண்டுக்கல் மேற்கு ரத வீதியில் உள்ள ஒரு கடையில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி சலவை தூள் மற்றும் தேயிலை தூள் விற்ற கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். சென்னை தனியார் நிறுவன இயக்குநர் கொடுத்த புகாரின் பேரில் அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது ஒரு கடையில் இருந்த 19,000 ரூபாய் மதிப்புள்ள 2,390 போலியான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பகுதியில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலை கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 25 அடி உயரத்தில் 38 டன் எடையில் 6 மாதங்களாக செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர் சிலை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கிரேன் மூலம் லாரியில் ஏற்றப்பட்டது. கேரள மாநிலம் விழிஞ்சம் பௌர்ணமி காவு பாலபத்ரா அம்மன் கோயிலுக்கு சிலை அனுப்பி வைக்கப்பட்டது. கேரளாவின் ராமாயண மாத தொடக்கத்தில் இந்த சிலை அந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த 20 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை டெல்லி காவல்துறை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி சப்தர்ஜங் மருத்துவமனையில் சேர்த்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட கல்வித்துறை பிரச்சினைகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என ஜந்தர் மந்தரில் கரப்பான் பூச்சி கட்சியினர் போராடி வருகின்றனர். இதில் லடாக்கின் உரிமைகளுக்காக போராடி வரும் வாங்சுக் இணைந்து கொண்டது நாட்டின் கவனத்தை இப்போராட்டத்தை நோக்கி திருப்பியது. கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகலை வலியுறுத்தி ஜூன் 28ஆம் தேதி முதல் அவர் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். அவரது உயிருக்கு ஆபத்து நேரலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்த நிலையிலும் அவர் தனது உண்ணாவிரதத்தை கைவிட மறுத்துவிட்டார். வரும் திங்கட்கிழமையன்று நாடாளுமன்றம் நோக்கிய பேரணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இன்று காவல்துறை வாங்சுக் உட்பட ஜந்தர் மந்தரில் போராடி வந்த அனைவரையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளது. ஜந்தர் மந்தரில் கடந்த ஜூன் 6ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வரும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரையும் பிற ஆர்வலர்களையும் காவல்துறை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் அங்கு கடும் பரபரப்பு நிலவியது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே அவர் தங்கி வந்த இடத்திலேயே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவரது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜந்தர் மந்தரில் போராடி வந்த தனது கட்சிக்காரர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியதாகவும் தன்னையும் காவலர்கள் தாக்கியதாகவும் அபிஜித் குற்றம் சாட்டினார். கல்வித்துறை முறைகேடுகளுக்கு எதிராக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே தனது எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளார். இதே கோரிக்கைக்காக டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை டெல்லி காவல்துறை இன்று காலை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி மருத்துவமனையில் சேர்த்துள்ளது. போராட்ட களத்தில் இருந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரும் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காவல்துறை தன்னை தடுப்பு காவலில் வைத்துள்ளதாக கூறியுள்ள அபிஜித் திப்கே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். வாங்சுக்குடன் இணைந்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாணவர் அமைப்பின் உறுப்பினர்களும் தங்களது உண்ணாவிரதத்தை தொடர்வதாக அறிவித்துள்ளனர். டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்த சோனம் வாங்சுக்கின் பழைய காணொளி ஒன்று தற்போது வைரலாகியுள்ளது. குளிர்காலத்தில் வீணாகும் தண்ணீரை சேமித்து செயற்கையான பனிப்பாறைகளை உருவாக்கி கோடையில் விவசாயத்துக்கு பயன்படுத்தும் ஐஸ் தூபி தொழில்நுட்பத்தை வாங்சுக் கண்டுபிடித்தார். இவ்வாறு உருவாக்கப்பட்ட செயற்கை பனிப்பாறை முன்பு நின்று கொண்டு அவர் லடாக் மக்களிடம் உரையாற்றும் காணொளி இப்போது கவனம் ஈர்த்துள்ளது. அதில் செயற்கை பனிப்பாறை தொழில்நுட்பம் குறித்து தாங்கள் பெருமைப்படவில்லை என்று கூறுகிறார். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் இயற்கையான பனிப்பாறைகள் அழிந்து வருவதாலேயே அவற்றை செயற்கையாக உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதாக வாங்சுக் கூறியுள்ளார். இந்தியாவில் தனியாரால் தயாரிக்கப்பட்ட முதல் ராக்கெட் வெற்றிகரமாக விண்வெளியை அடைந்தது. மிஷன் ஆகமன் என்ற திட்டத்தில் விக்ரம் 1 என்ற இந்த ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணுக்கு பறந்தது. காலை 11:30 மணிக்கு ராக்கெட்டை செலுத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சிறிய தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு அரை மணி நேரம் தாமதமாக பறந்தது. இந்த ராக்கெட்டை எடுத்துச் சென்ற பல்வேறு தொழில்நுட்ப கருவிகள் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், இஸ்ரோ தலைவர் நாராயணன், முன்னாள் இஸ்ரோ தலைவர்கள், ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷ் உள்ளிட்டோர் ராக்கெட் புறப்படுவதை நேரில் பார்வையிட்டனர். இந்திய விண்வெளித்துறையில் இஸ்ரோ மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது தனியாருக்கும் அத்துறையின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தனியாரால் தயாரிக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வரலாறு படைத்துள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்த ராக்கெட்டை தயாரித்துள்ளது. பவன்குமார் சந்தனா மற்றும் நாகபரத் டாக்கா ஆகிய 2 இஸ்ரோ பொறியாளர்கள் அங்கிருந்து விலகி 2018ஆம் ஆண்டு இந்நிறுவனத்தை தொடங்கினர். தனியார் துறையும் விண்வெளிக்கு திறக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவில் அத்துறை பெரும் வளர்ச்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம் 1 அறிவியல் கருவிகள் மற்றும் பிரதமர் மோடியின் வந்தே மாதரம் வாழ்த்து அட்டை உள்ளிட்ட அடையாள பொருட்களை வெற்றிகரமாக விண்வெளியில் நிலைநிறுத்தியுள்ளது. இந்த ராக்கெட்டில் விண்வெளி கழிவுகளை அகற்றும் ரோபோட்டிக் கை, ஜெர்மனியின் சோதனை பேலோடுகள் மற்றும் ஆய்வக வைரம் ஆகியவை ஏற்றிச் செல்லப்பட்டன. மேலும் விக்ரம் சாராபாய், சி.வி. ராமன், அப்துல் கலாம் ஆகியோரின் நுண்ணிய சிலைகளும் இதில் அடங்கும். இந்த அனைத்து பேலோடுகளும் பூமியிலிருந்து 450 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள குறைந்த புவி சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன.